டியூப்லைட்டை மாற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து 1.5 வயசு. அந்த டியூப்லைட்டை கீழே வச்சுட்டு அடுத்த டியூப்லைட் மூடுறதுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து வந்தான் மின்னல் மாதிரி அப்படி போட்டு உடச்சிட்டு அப்படியே போய் கிச்சன் ஃபுல்லாக டியூப்லைட் அப்படியே பர்ஸ்ட் ஆச்சு. ஸோ வில் லிசன் டு அஸ் அண்ட் ரொம்ப பொறுப்பாக எந்த ஒரு விஷயம் செய்கிறனாலும் எங்கள்கிட்ட கலந்துட்டு இல்லை நாங்கள் செய்கிறப்ப எங்களோட இன்வால்வ் ஆகி ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் த ஹோம் ரைட் நவ். என்ன பெத்த மகளே மகராசி துள்ளி துள்ளி குதிப்போம் கதை பேசி. என்ன பெத்த மகளே மகராசி துள்ளி துள்ளி குதிப்போம் கதை பேசி. Not only a good daughter, she always a very nice sister. The second mom மாதிரி அவள் வந்து என் பையன் புகழ வந்து கேர் பண்ணுறான். When I was undergoing a critical situation, she was like a mother to me. செகண்ட் மேக்கப் அந்த சேலையெல்லாம் கட்டினதுக்கப்புறம் ரியலி மாதிரி வாஸ் வெரி அவள் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், கல்ச்சரல் ஓரியன்டாக இருக்கணும் பாப்பா. அதாவது அவளுக்கு இன்னமும் நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், தமிழ் பற்று இது எல்லாமே அதிகம் அவளுக்கு. ஃப்யூச்சரில் எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக அமைஞ்சு நல்லபடியாக போகிறதுக்கான வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட் மாதிரி. ஆல் த வெரி பெஸ்ட் பண்ணுவீங்களா? ஐ பிளஸ். சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லைம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு தான். தாய்க்கு இணையான முதல் உறவு தாய் மாமன். எனக்கு எவ்வளோ மார்னிக்காவை பிடிக்கும்னா இங்கேருந்து யூனிவர்ஸோட எண்டு வரைக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஐயோ, எனக்கு என் தம்பியை ரொம்ப பிடிக்கும். அதை வந்து வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது. அந்த கமல்ஹாசன் படத்தில் சொன்ன மாதிரி இது மனுஷன்றதுக்குள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அம்மா சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு? அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அப்பா வந்து எப்பயுமே ரிலையபிளாக இருப்பார். ஏதாவது பிரச்சனை நடந்தது, இல்லை பிரச்சனை கூட இல்லை, ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னா அவர்கிட்ட எவ்வளோ எமோஷனாக போய் அந்த இதை சொன்னாலும் அவர் வந்து ஒரு ரிலையபிளாக அதை கைட் பண்ணுவார். ஒரு ரொம்ப சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பார். அதே மாதிரி பார்க்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக நம்ப மாட்டாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைப்பாருங்க. ஆனால் ரொம்ப காமெடியாக அவர் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிலவுகள் வரும் அழகே கோடி கவிதைகள் தரும் பொருளே ஓடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையானதே சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுதே கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகளே. அப்பா அம்மா 2 பேரும் வந்து இந்தியா வரணும்னு தான் ஆசை. அதே மாதிரி மந்த்லி வந்து விசிட் பண்ணுறது, அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி பார்த்துட்டேன். பிறந்து வரும் போதே சிலர் வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும் போதே சிலர் வரம் தரவே வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அப்பாவை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டது. அவர் வந்து அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. அதனால ஒரு உண்மையான காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ நான் காலேஜ் போகும்போது படிப்பேன், ஆனால் அதை தவிர்த்து எனக்கு நல்ல நண்பர்கள் வரணும் அப்படின்னு அதுக்கு நான் எஃபர்ட் போடுறேன். வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா சித்தரும்ப நசுக்காத சிங்கந்தான் எங்கம்மா மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்ன வேணும் இந்த மகளுக்கோ தாய்க்கோ நான் மகனாக வேணும்.